பார்க்கணும். நீங்கள் ஒரு வெள்ளியை வந்து எடுத்து போகிறீங்க தானே பார்க்கணும். சில சென்னை நாங்கள் இதெல்லாம் கூடுதலாக பார்க்குறோம். நாங்கள் வெளிச்சத்துலேருந்து வந்துருக்கிறோம். தேவர் அறியா தேவனே போற்றி. இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. ஆமா இந்த கடவுளே. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் வந்து இப்போ நான் வந்து காட்சி விடுங்க. நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வந்து தரிசித்து தான் வந்து போகிறது. இன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனை வந்து பார்க்குறதுக்காக வந்துக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்துட வேண்டாம். சென்ற வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரைக்கும் வேலைக்கு வந்து பூஜைகள் வந்து முடிஞ்சிட்டுது. அதனால் இன்றைக்கு வந்து வேலைக்கு வந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் வந்து பார்த்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அன்னதானம், அந்த பஜனைகள் எல்லாம் வந்து இன்றைய நாளில் எப்படி இடம்பெறுது, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து எவ்வளோ பேர் வராங்க, இந்த மாதிரியும் வந்து எப்படி வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செல்லச்சன்னதியானுக்கு வந்து கொடியேற்றம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மும்மரமாக வந்து ஆலயத்தினுடைய வர்ண பூச்சிகளாக இருக்கட்டும், மற்ற தூய்மைப்படுத்துகிற வேலைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து துரித கதியில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. யாராங்கிற சேனலில் வந்து புதுசாக பார்க்கணுன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிகளில் வந்து நிற்கிறோம். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் ஆலயத்தினுடைய இந்த மரங்கள் நிழல்களில் வளமை போல் பக்தர்கள் எல்லாம் வந்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, வளமைக்கு மாறாக இன்றைக்கு ஆலய சூழலில் நிறைய மக்களை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, நிலங்கள் எல்லாம் வந்து மர நிழலுக்குள்ள வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாதிரி இஞ்சி பாருங்க சப்போர்ட்டிங் எல்லாம் வந்து போட்டு நல்ல அழகாக வந்து வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இங்கேயும் வந்து பாருங்கடா பைரவர் ஆலயம் இருக்கிற அந்த பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயம் ஒன்றில் பக்தர்கள் வந்து வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, பக்தர்கள் சிறு தேங்காய் உடைக்கிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ஏராளமான தேங்காய்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகமாக வந்து உடைக்கப்படுகின்ற அந்த காட்சிகள் அங்கே பாருங்க. கற்பூரங்கள் வந்து ஏற்றி இங்கே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வழிபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். ஆலயம் ஒன்றில் வரான நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, ரோஹரா ரோஹரா. இப்போ பாருங்கள், ஆலயம் முன்றல்ல அடிய ஒருத்தர் வந்து நேர்த்தி கடனுக்காக அந்த மொட்டை அடிச்சிருக்கிற அந்த காட்சியை முதல்ல பார்க்கக்கூடிய மாதிரி பார்வைக்கிறார். அப்படியாக தொடர்ச்சியாக இன்றைய நாளில் சிறப்பாக வந்து இந்த பூஜை வழிபாடுகள் வந்து இன்றைய நாளில் எப்படி இடம்பெறுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். பாருங்க, பூஜைகள் வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்கையில் அடுத்த கட்ட பூஜைகள். ஆலயம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ண வேலைகள் எல்லாம் வந்து இடம்பெற்று சிறப்பாக இங்கே காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த தூண் வேலைகளாக இருக்கட்டும், மேலே இருக்கின்ற ஒரு மயில் வாகனங்கள், ஆலயம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ண வேலைகளால் வந்து அப்படியே அழகாக வந்து தோன்றுறது. இங்கே வந்து பஜனைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது.
நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து முருகா பற்றினேனே உள்ளமதில் பொன்னடி நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து முருகா பற்றினேனே உள்ளமதில் பொன்னடி மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை எமக்கு குறைவுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஓயாது ஒளியாது உந்தன் நாமம் சொல்பவர்க்கு சிறப்பாக இங்கே ஆலயத்தினுடைய பின்புறத்தில் இங்கே பஜனைகள் இடம்பெற்றுக்கிறத காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம். பாருங்க, அவ்வளவு பக்தி பூர்வமாக இந்த பஜனை வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதன் பின்னே அங்கே நெய் விளக்கு ஏற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாடு வந்து பின்னே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். எப்போது வந்தாலும் இந்த செல்வச்சன்னனுடைய ஆலய பகுதிகளில் நாங்கள் சலிக்காது, எப்போவுமே வந்து சலிக்காது அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பஜனைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வழமைக்கு மாறாக இன்றைய நாளில் அதிக அளவிலான பக்தர்களை காணக்கூடிய இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசங்களில் இருந்து நிறைய மக்கள் இங்கே ஆலயத்துக்கு வருகை தந்துக்கிற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க. இதில் எவ்வளவு பேரில் நீராடி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் இல்லை பார்க்கலாம். பாருங்க, அதிக அளவிலான பக்தர்கள் இந்த ஆலய நீரில் வந்து நீராடுற அந்த காட்சியை வந்து இதில் வந்து பார்த்தோம். தொடர்ச்சியாக வந்து பூஜை வழிபாடுகள் வந்து எப்படி இடம்பெறுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு ஒரு தம்பிகளால் வந்து என்னை வந்து கதைச்சார். என்னுடைய வீடியோ வந்து பார்க்குறவராம் தம்பிகிட்ட வந்து கதைப்பேன். நீங்கள் எந்த ஊர்? பெல்ஜியம். ஓகே, வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிறீங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிறீங்களா? ஓ, ஓகே. இப்போ இங்கே எந்த ஊருன்னு சொன்னீங்க? உரும்பிராய். உரும்பிராய். ஓ, ஓகே. மாமாண்ட எந்தெந்த வீடியோக்கள் வந்து பார்த்துக்கிறீங்க நீங்கள்? அப்பாட்ட கேளுங்க, அப்பா சொல்ல வேணாம். ஓகே ஓகே. அண்ணா வந்தீங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நாங்கள் அங்கே பெல்ஜியத்துலேருந்து வந்துருக்கிறோம் வெக்கேஷன். நான் பார்க்குறேன், நீங்கள் ஒரு வெள்ளியை வந்து எடுத்து போகிறீங்க தானே பார்க்குறேன். செல்ல சென்னை நாங்கள் இதெல்லாம் கூடுதலாக பார்க்குறது. கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். யாராவது வந்துருக்கீங்க? நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம். அப்போ என்ன திருவிழாவுக்கு நிற்பீங்களா?
திருவிழாக்கு நிற்க மாட்டேன். நான் வீடு கட்டி குடி வந்தது. அப்போ நான் அதுக்காக வந்தது ஃபேமிலியாக அதை முடிச்சிட்டோம். நீ ஒரு கிழமையில் போயிடுவோம். வார வருஷம் நான் திருவிழாக்குள்ள நிற்கக்கூடிய மாதிரி வார மாதிரி தான் ஐடியா. சந்தோஷம் வந்து கண்டு கதைச்சது வந்து சந்தோஷம். இவர் மகளா? எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் இப்படி கோயில் எடுத்து போடுறதால நாங்கள் இதில் தரிசிக்கக்கூடிய இருக்குது. அதால் எங்களுக்கும் சந்தோஷம். நன்றி. ரியலாக நாங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படி நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து மாதிரி இருக்கிறது அப்படி அந்த உணர்வு தானே. நாங்கள் கோயிலில் வந்து ரெண்டு தரிசிக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கிறது. நன்றி. உங்களுக்கு அந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வாழ வேணும். ஓகே நன்றி நன்றி சந்தோஷம் நன்றி. ஓகே, நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீங்களா? இவருக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்னென்னு சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். நன்றியா, நன்றி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க இதில் வந்து என்ன கண்டுட்டு காய்ச்சிருந்தாங்க. மது நீங்கள் வந்து ஒரு வெள்ளியும் வந்து இந்த வீடியோ பதிவுகள் செஞ்சு போடுறது அப்படி நாங்களே வந்து கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கேட்க சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நாங்கள் ஆலய வழிபாடுகளுக்குள்ளே வந்து செல்லுவோம். மூன்றும் மெய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி தருவாகி நின்றதரமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றி கைல மலையானே போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து எந்த சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி தேனத்தை வாட்ட தெளிவே போற்றி தேவர்கள் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்றாய் உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி பேராக எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி தேர்வாளர் வரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியா தேவனே போற்றி புள்ளியிருக்கும் பூர்த்தி புணர்ந்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கல்லுயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்றி உலகை உலாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற போகுது. அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
தேர் சுற்றி வருகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்பநீர் அங்கே வேல் பெருமானுக்கு அங்கே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீர்கள்.
பார்த்துச்சுன்னா இப்போ அன்னதானம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இன்னும் வந்து வாழையில் வந்து வைக்கல, எல்லாரும் வரிசை கிரமமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள். அடிக்கிற வெயிலுக்கு அண்ணா வெளியிலேருந்து தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறார். வெயிலுக்கு வந்து இதுதான் சரி. ஆலய முன்றல்ல தொடர்ச்சியான வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான காவடிகள் பாருங்க, திருவிழா வாரவடியாக தொடர்ச்சியாக வந்து இந்த காவடிகள் வந்து பக்தர்கள் எடுக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆலய உள்ள வேல்பெருமானுக்கான அந்த தீப தூபங்கள் அங்கே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வைரவர் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிறுவர்கள் வந்து காவடி ஆடுறாங்க. பாருங்க ஐயா, அடிக்கிற வெயிலுக்கு மண்டையில் சுடு மணலாம் அள்ளி போட்டுருக்கிறார். செல்லச்சன்னதில் இன்றைக்குத்தான் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. பாருங்க, ஆலய முன்றல்ல அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அள்ளி சும்மா குளிர் வைக்கிறார் அந்த அண்ணா. இங்கே ஐயா பார்த்தா பக்கத்தில் சுடுமணலை தூக்கி மண்டையில் போட்டு நிற்கிறார் ஐயா. கேட்டால் கடைசியில் எல்லாரும் மண்ணோட மண்ணாக தானே போகிறதாம், அதனால் ஆணவத்தில் கூட தான் ஆடக்கூடாதான்ட்டு ஐயா சொல்கிறார். ஐயா சொல்கிறதும் சரிதான். இங்கே ஐயா படுத்துருக்கு. ஐயா இப்போவும் குழந்தை பிள்ளைய தான் நிற்கிறார். இங்கே பாருங்க, உங்களுக்கு கால் சுடுது, மண்டையெல்லாம் போட்டார் ஐயா. இப்போ படுத்துக்கிறார். ஐயா வந்து குறுக்கு கட்டுறாரு. இப்போ பாருங்க, குறுக்கு கட்டுறார். என்ன செய்ய போறாரு இல்லை. மாட்டுது ஐயா. குத்துக்கிறேன் ஆடிய ஐயா. போன வள்ளியும் குத்துக்கிறேன் அடிக்கல, இந்த வள்ளியாக அடிக்கிறார். இப்போ தான் 2வது குத்துக்கிறேன் அடிக்க போகிறேன், அடிக்கிறார். ஆமாம் ஐயா, வெயில் ஐயா, இங்கே வாங்க. ஐயா ஒரே தான் 3 குத்துக்கிறோம் அடிச்சு விட்டேன். 3 அடுத்து அடிக்க வந்தாதான் இந்த கடவுளை இங்கே இன்றைக்கு 4 குத்துக்கிறோம். இந்த 5வது இங்கே இந்த கடவுளை 5வது 5 குத்துக்கிறோம். இன்றைக்கா என்ன ஒரே 5 குத்துக்கிறோம். ஆ
ஆ என்ன இவ்வளோ நாளும் வந்து என்ன குத்துக்கரணம் அடிச்சியால் மண்ணை போட்டியல் என்ன பேப்பர்லாம் படிக்கிறீர்கள் புதுசாக இருக்குது சோடாகம் வச்சு இதில் பேப்பர்லாம் படிக்கிறீங்க என்ன ஐயா பேப்பர் அவர் வந்துட்டு போகிறாரு சாப்பாட்டு லைன் போகுது எங்களையும் முடுங்க சரியாவே நிப்பாடியாச்சு பாருங்க படுத்துற பஸ் வருது இப்போ சாப்பிட்றது எல்லாம் எடுக்குது கொஞ்சம் நிடுவோம் ஐயா ஓகே நாங்கள் உள்ள சாப்பிட போகிறோம் வேலவா வேலவா வேலவான வந்து நின்ற வேலவா ஓடிவா உள்ளுக்கு சவம் நடந்துட்டு இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஆக்கள் இந்த பக்கம் பாருங்க எங்கால அப்படியா எங்க தண்ணி கப் வருது மராதா அப்படியே பின்னால தண்ணி வருது வாழையில் வந்துடுது வல்கரை வய பைத்தங்க பருப்பு வருது சவுண்ட் போட்டோம்